போதகர் M.K. சாம்சுந்தரம் அவர்கள் தன் சகோதரர் திரு ராஜாமணி அவர்களுடன் இருக்கும் படம். போதகர் M.K. சாம்சுந்தரம் அவர்கள் தன் குடும்பத்தாருடன் அலுவலகத்தில் இருந்தபோது எடுக்கப்பட்ட படம். கர்த்தரின் பெரிய கிருபையால் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபைக்கென்று பிரத்யேகமாக 13 சண்முகராயன் தெருவில் வாங்கப்பட்ட இடத்தைத்தான் இப்போது திரையில் காண்கிறீர்கள். கர்த்தர் உண்மையான ஊழியத்தை ஆசீர்வதித்து விருத்தியடையச் செய்கிறார் என்பதற்கு இப்படமே ஒரு நல்லுதாரணம். சபைக்கு கூரை அமைக்கும் பணி நடைபெறுகிறது. தென்னை ஓலைகளால் அமைக்கப்பட்ட கூடாரத்தில் ஆராதனை நடைபெறும் காட்சி. கூரை கூடாரங்கள் அகற்றப்பட்டு அதே இடத்தில் புதிய கட்டிடம் கட்டப்படுகிறது. கட்டிட வேலைகள் நடைபெறும் போதே ஆராதனை நடக்கும் காட்சி. போதகர் M.K. சாம்சுந்தரம் அவர்கள் செய்தி கொடுக்க அதை மொழிபெயர்க்கிறார் போதகர் குமார். போதகர் சாம்சுந்தரம் அவர்கள் ஞானஸ்நானம் கொடுக்கும் காட்சி. நமது சபையின் அப்போதைய செயலாளர் திரு ராஜாமணி அவரது துணைவியார் திருமதி கிளாடிஸ் அவர்களுடன். போதகர் M.K. சாம்சுந்தரம் அவர்கள் திருமண ஆராதனை நடத்தி வைக்கிறார்கள். ஆவடியில் உள்ள அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையின் தலைமை போதகரும் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை ஸ்தாபனத்தின் தலைவருமான போதகர் A. தாமஸ்ராஜ் அவர்கள் நமது தலைமை போதகர் M.K. சாம்சுந்தரம் அவர்களுடன் இருப்பதை படத்தில் காண்கிறீர்கள். 60 ஆண்டுகள் நிறைவேறின இந்நாளில் நமது சபையின் ஊழியங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது இந்திய தேசமெங்கும் பறந்து விரிந்து செயல்படுகின்றன. இது கர்த்தரின் சுத்த கிருபையே. படத்தில் நீங்கள் காண்பது இந்தியாவில் உள்ள அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையைச் சார்ந்த 300க்கும் மேற்பட்ட கிளை சபைகளில் இருந்து வந்த 500க்கும் மேற்பட்ட போதகர்களும் ஊழியர்களும் பங்கு பெறும் ஒரு மாபெரும் கூட்டம். நமது சபையின் பிற ஊழியங்களாவன ஞாயிறு பள்ளி, வாலிபர்கள் ஐக்கியம், வாலிப பெண்கள் ஐக்கியம், ஒலி ஒளி ஊழியம், வேதாகம கல்லூரி, இலக்கிய ஊழியம், ஆத்ம ஆதாய பயிற்சி ஊழியம், புதிய ஊழிய வளர்ச்சி குழு மற்றும் கனிப்பொறி ஊழியம். இனி வரும் காலங்களில் நமது சபை தேச எல்லைகளையும் சர்வதேச எல்லைகளையும் தாண்டி விருத்தி அடைவதற்கான திட்டங்கள் ஜெபத்தோடு துவங்கப்பட்டிருக்கின்றன. நமது சபையின் எல்லா ஊழியங்களும் இன்னும் வல்லமையாக நடைபெறுவதற்கு உருக்கத்துடன் ஜெபிக்க மறவாதீர்கள். இத்தனை ஆண்டுகள் நமது சபையையும் நமது ஊழியங்களையும் காத்து நடத்தி வளர்த்து வந்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.